யூகே வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஜிட்டல் துளிகள் டியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் யூகேல இருந்தபடி பெரியவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ணுறதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் யூகேல இருந்தபடி பெரியவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ணுறதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்றும் விஎஃப்எஸ் சைட்டில் எப்படி அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் புக் பண்ணணும் மற்றும் அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு விஎஃப்எஸ் போனால் என்ன ப்ராசஸ் மற்றும் உங்கள் அப்ளிகேஷனை விஎஃப்எஸ் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் எப்படி ட்ராக் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ vfsglobal.com சைட்டுக்கு போயிடுங்க. நம்ம vfsglobal.com சைட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாஸ்போர்ட் சர்வீஸ்னு ஒரு டேப் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ரெசிடென்ட் அண்ட் சிட்டிசன்ஷிப் கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. யூகேல இருக்க விஎஃப்எஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இங்கே பாஸ்போர்ட் சர்வீஸ்னு ஒரு டேப் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், சரண்டர் ஆஃப் இந்தியன் பாஸ்போர்ட். ஸோ நம்ம கேஸில் இந்தியன் பாஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது நியூ இந்தியன் பாஸ்போர்ட் பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இங்கே ஃபீஸ்னு ஒரு டேப் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜில் எந்தெந்த சர்வீஸ்க்கு என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடல்ட்ஸ்க்கு இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன சார்ஜஸ்ன்றது பார்க்கலாம். ஃபார் அடல்ட்டுக்கு ஆர்டினரி 36 பேஜஸ் பாஸ்போர்ட் இன் நார்மல் மோடில் 57 பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் அடல்ட்க்கு 60 பேஜஸ் பாஸ்போர்ட் நார்மல் மோடில் 76 பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் அடல்ட்ஸ்க்கு 36 பேஜஸ் பாஸ்போர்ட் ஃபார் தட்கால் சர்வீஸில் 110 பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் அடல்ட்ஸ்க்கு 60 பேஜஸ் பாஸ்போர்ட் தட்கால் சர்வீஸில் 110 பவுண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அடல்ட்கான சார்ஜஸ் தான். ஸோ என்னோட பாஸ்போர்ட் நான் ரீசெண்டாக ரெனியூவலுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நார்மல் மோடில் 36 பேஜஸ் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 57 பவுண்ட்ஸ், ஆனால் எனக்கு அரௌண்ட் 87 பவுண்ட்ஸ் ஆச்சு. அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணுறதுக்கு 57 பவுண்ட்ஸ். அது தவிர்த்து சர்வீஸ் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், கொரியர் அர்ஜென்ட் சார்ஜஸ், உங்களோட பாஸ்போர்ட் வந்து கொரியரில் தான் உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ கொரியர் அர்ஜென்ட் சார்ஜஸ், வேட் சார்ஜஸ் அதெல்லாம் சேர்த்து 81 பவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் நான் சில டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துகிட்டு போகல. ஸோ அவங்களே எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து அரௌண்ட் 87 பவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ எப்படி அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் புக் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இங்கே ஓவர்வியூ டேப் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் கேன் ஒன்லி பி சப்மிட்டட் வித் ப்ரையர் அப்பாயின்மெண்ட்ஸ், ப்ளீஸ் கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹவு டு அப்ளை பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். இங்கே ஃபார் ஓசிஐ பாஸ்போர்ட் சர்வீசஸ் ஆர் கவுன்சிலர் சர்வீசஸ் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு மேக் அன் அப்பாயின்மெண்ட் ஒரு லிங்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இது ஓசிஐ அப்பாயின்மெண்ட் பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணும். இங்கே ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல சில ஃபீல்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேஜில் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு செலக்ட் விஏசி, அதாவது நியரஸ்ட் விசா அப்ளிகேஷன் சென்டர். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், யூகேவை 3 ஜூரிஸ்டிக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யூகேல எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்து வச்சுக்கோங்கன்னு. நான் யூகே ஸ்காட்லாண்டில் இருக்கிறதுனால நான் எடின்பர்க் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது நியரஸ்ட் விஏசியு, அதாவது விசா அப்ளிகேஷன் சென்டரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து ரெனியூ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அந்த நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் மோர் தென் 5 அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் செலக்ட் சர்வீஸில் இந்தியன் பாஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் இந்த ஸ்லாட் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா சப்மிட் பட்டன் கொடுங்க. ஸோ இந்த பேஜில் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்க எல்லா ஃபீல்ட்ஸும் மேண்டட்ரி. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து 2 டூப்ளிகேட் அப்பாயின்மெண்ட்ஸ் போடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா அந்த டேட்டில் உங்களால் போக முடியலன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் விஎஃப்எஸ்க்கு அப்பாயின்மெண்ட் போய்க்கலாம். உங்களோட நேம், பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஃபீல்ட்ஸ்லையும் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நம்ம கேஸில், அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் நீங்கள் ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபீல்டில் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து மந்த், டேட், இயர் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன், மந்த், டேட், இயர் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் உங்களோட டெலிஃபோன் நம்பர் வந்து யூகே டெலிஃபோன் நம்பர்
444ன்ற ஃபார்மேட்டில் கொடுங்க. உங்களோட வேலிட் இமெயில் ஐடி இங்கே கொடுங்க. அண்ட் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் திருப்பியும் ரீஎன்டர் பண்ணும். அண்ட் சர்வீஸ் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் தான். இன்கேஸ் நீங்கள் 2-3 அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்த ஃபீல்டில் கொடுத்துருங்க. ஐ எம் நாட் ரோபோட் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேட்டிருப்பாங்க. ஸோ இதையும் கொடுத்துருங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு சப்மிட் பட்டன் இருக்கும். இந்த சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு அவைலபிள் டேட் காட்டும். உங்களுக்கு தகுந்த டேட் சூஸ் பண்ணினீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் டைம் ஸ்லாட் காட்டும். ஒன்ஸ் உங்களுக்கு தகுந்த டைம் சூஸ் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் ஆகிட்டு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஃபார்மையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கண்டிப்பாக மற்ற டாக்குமெண்ட்ஸோட இந்த அப்பாயின்மெண்ட் ஃபார்மையும் விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு எடுத்துகிட்டு போகணும். இது வரைக்கும் யூகேல இருந்தபடி பெரியவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ணுறதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்றும் விஎஃப்எஸ் சைட்டில் எப்படி அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் புக் பண்ணுன்றதை பார்த்தோம். இப்போது அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு விஎஃப்எஸ் போனால் என்ன ப்ராசஸ்ன்னு நான் சொல்ல போகிறேன். அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியராகவே ரீச் ஆகிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் ரீச் ஆன பிறகு ரிசப்ஷனில் இருக்க ஸ்டாஃப் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் கேட்பாங்க. உங்களோட நேம் அண்ட் அப்பாயின்மெண்ட் டைம் செக் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட சப்மிட் பண்ணலாம். உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸும் மற்றும் உங்களோட அப்ளிகேஷனில் இருக்க டீட்டெயில்ஸும் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது சேஞ்ச் ஆஃப் நேம் ஆர் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான ஒரிஜினல் ப்ரூஃப் கேட்பாங்க. அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வேறு ஏதாவது உங்கள் அப்ளிகேஷனில் தப்பாக இருந்ததுன்னா உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அங்கேயே உங்களோட அப்ளிகேஷனை புதுசாக க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் ஆர் பிரிண்ட் அவுட் தேவைப்பட்டதுன்னா அவங்களே ஜெராக்ஸ் ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்துப்பாங்க. அதுக்கான சார்ஜஸ் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. சில பேருக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட சிக்னேச்சரும் இப்போ போட்ட சிக்னேச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் கொடுத்துடலாம். ஒன்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடியான பிறகு ஃபோட்டோகிராஃப் கேட்பாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஸ்பெசிஃபிகேஷன் மேட்ச் ஆகுதுன்னு அதையும் செக் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியான பிறகு உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருப்பாங்க எக்ஸப்ட் யுவர் பாஸ்போர்ட். ஸோ இப்போ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் பாஸ்போர்ட் அலாங் வித் யர் டோக்கன் நம்பர் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் மூணுத்தையும் எடுத்துகிட்டு போய் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேயில் உங்கள் டோக்கன் நம்பர் வந்த பிறகு பர்டிகுலர் கவுண்டருக்கு போயிட்டு ஆஃபீஸர்கிட்ட உங்களோட பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் யர் டோக்கன் நம்பர் சப்மிட் பண்ணலாம். அவங்க இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிவிட்டு சிஸ்டமில் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிடுவாங்க. இப்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வேணுமான்றது கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு தனி சார்ஜஸ். ஸோ நமக்கு யூகேல கொரியர் மூலியமாக தான் பாஸ்போர்ட் கைக்கு வரும். ஸோ அதுக்கு கொரியர் சர்வீஸ் நம்மளே ஏற்பாடு பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களே ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான சார்ஜஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட கேஸில் நான் அவங்களே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஒரு என்வலப் ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபார்மில் என்னோட நேம் அண்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபைனலாக உங்களோட இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணுறதுக்கு ப்ளஸ் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் ப்ளஸ் உங்களோட பிரிண்ட் அவுட் ஆர் ஜெராக்ஸ் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து பேமெண்ட் கேட்பாங்க. ஸோ உங்களோட டெபிட் கார்டு மூலிமா உங்களோட பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே உங்களோட இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. வாங்க இப்போ ஆன்லைனில் எப்படி உங்கள் அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ட்ராக் யுவர் பாஸ்போர்ட் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் கேட்கும். இதை கொடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும். இதையும் கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டில் அண்ட் உங்களோட சர்வீஸ் கேட்கும். அதையும் கொடுத்துருங்க. இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ண போகிறோம். ஸோ அதையும் கொடுத்துருங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக கேப்சா கேட்கும். அதையும் கொடுத்துருங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணுறதுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.